அன்பர்களே, இன்று வியாழக்கிழமை திருவேட்களம் ஸ்ரீ பாசுபதேஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். சிதம்பரம் நடராஜர் திருக்கோவிலிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவிலே அண்ணாமலை நகரிலே இந்த கோவில் அமைந்துள்ளது. திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் தேவார பதிகம் பாடிய தலம். அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடிய பதி. ராமலிங்க வள்ளலாரும் புகழ்ந்து போற்றிய தலம். ஒரு காலத்தில் மூங்கில் மரங்கள் அடர்ந்த பகுதி என்பதனால் வேணுபுரம் என்றும், வேடர்கள் அதிகம் வாழ்ந்த பகுதி என்பதால் திருவேட்களம் என்னும் பெயரையும் பெற்றது. அர்ஜுனனை நோக்கி கண்ணன் சிவனை நோக்கி தவம் செய்து பாசுபதாஸ்திரம் பெறுமாறு ஆலோசனை கூறிட, அர்ஜுனன் இங்கு வந்து சிவபெருமானை எண்ணி தவம் செய்ய தொடங்கினான். இந்த தவத்தை கெடுக்க துரியோதனன் மூகாசுரனை ஏவினான். அவனும் பன்றி உருவம் கொண்டு அர்ஜுனனை தாக்க வந்தான். அர்ஜுனனை காக்க சிவபெருமானும் வேடராகவும் பார்வதி வேட்டுவச்சியாகவும் உருமாறி இங்கு வந்தார்கள். அதே நேரம் பன்றியின் உருமல் கேட்டு அர்ஜுனன் விழித்து அதன் மீது அம்பு எய்தினான். சிவபெருமானும் அம்பு எய்திட 2 அம்புகளும் மூகாசுரன் மீது பாய்ந்து அழித்தது. இதனால் வேடனாகிய சிவனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே பெரும் போர் மூண்டது. சிவபெருமான் அர்ஜுனனை தூக்கி எறிய பார்வதி கிருபாசாகரம் என்னும் திருக்குளத்தை உருவாக்கினார். அதில் விழுந்து பிழைத்து எழுந்த அர்ஜுனனுக்கு சிவனும் பார்வதியும் காட்சி தந்து பாசுபதம் அருளினர். இந்த நிகழ்வு நடந்த தலம்தான் இந்த திருக்கோவில். ஆலயம் 3 நிலை ராஜகோபுரத்தை கொண்டுள்ளது. கோபுர வாயிலில் பெரிய நாகலிங்க மரமும் அரச மரமும் உள்ளன. உள்ளே நுழைந்தால் சித்தி விநாயகர், சோமாஸ்கந்தர், நால்வர், மீனாட்சி சொக்கநாதர், சுப்பிரமணியர், மகாலட்சுமி, சூரியன், சந்திரன், பைரவர், நவகிரக சன்னதிகள் இங்கே உள்ளன. கோஷ்டத்திலே நர்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர் மற்றும் துர்க்கை ஆகிய சன்னதிகள் இங்கே உள்ளன. சண்டிகேஸ்வரர் தனி சன்னதி கொண்டுள்ளார். நடராஜர் சபையும் உள்ளது. கருவறையில் மூலவராக சுயம்பு திருமேனியோடு அர்ஜுனன் அடித்த அம்பு தழும்போடு பாசுபதேஸ்வரர் நமக்கு காட்சி தருகிறார். அம்பிகை சத்குணாம்பிகை தனி சன்னதியிலே காட்சி தருகிறார். 2 கைகளில் நீலோத்பலம், தாமரை மலர் ஏந்தி, மற்ற கரங்கள் அபயவரத முத்திரையோடு காட்சி தருகிறார். அர்ஜுனனை காத்த இவளுக்கு மனோன்மணி என்றும் பெயர். இவளுக்கு சந்தனக்காப்பு வழிபாடு மிகவும் பலன் தரும். 12 கரங்கள் கொண்ட முருகப்பெருமான் 2 தேவியரோடு ஒரே கல்லில் அமைந்த வடிவிலே காட்சி தருவது இங்கே சிறப்பு. 2 கைகளாலும் அம்புவிடக்கூடிய தோற்றத்தில் அர்ஜுனன் உள்ளார். தலவிருட்சம் மூங்கில் மரம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்குரிய பரிகார தலம். வைகாசி பௌர்ணமியில் அர்ஜுனனுக்கு பாசுபதம் வழங்கிய விழா இங்கே சிறப்பாக நடைபெறுகிறது. தமிழ் புத்தாண்டு, நவராத்திரி, சிவராத்திரி, கார்த்திகை சோமவாரங்கள், பிரதோஷம் போன்றவை இங்கு விழா நாட்கள். மனோபலமும் எடுத்த காரியத்தில் வெற்றியையும் தரும் திருவேட்களம் ஸ்ரீ பாசுபதேஸ்வரரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். சென்று நீர் திருவேட்களத்து உள்ளுரை துன்று பொற்சடையானை தொழுமினே. ஓம் நம சிவாய்.